கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் காங்கிரசின் செல்வ பெருந்தகையிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். அதிமுக அவையில் பேசும் பொழுது தற்பொழுது அமளி ஏற்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஒவ்வொரு கட்சியினரும் பேசுவதற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பாக தற்பொழுது அதிமுக அவையில பேசி வராங்க. அதிமுக சார்பில் கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசி வருகிறார். அதில் அதிமுக பேசும் பொழுது திமுகவினரும் அவர்களும் மாறி மாறி கூச்சல் இட்டுக் கொண்டதனால் தற்பொழுது அவையில் அமளி ஏற்பட்டிருக்கிறது. அமளி ஆர்பி உதயகுமார் அவர்கள் செல்வ பிறந்தைகள் பேசியதை ஏற்க முடியாது. அவர் ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சியை பாராட்டி பேசுவதற்காக எதிர்கட்சியை குற்றம் சாட்டி பேசுகிறார். அதனால் அப்படி பேசக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஆர்பி உதயகுமார் அவர்கள் பதிவு செய்திருந்தார். இது தொடர்பாக அவை முன்னவர் திமுகவினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் எழுந்து பேசும் பொழுது யாரை பற்றியும் அவையில் பேசலாம், ஆனால் தவறாக பேசினால் உரிமை மீறல் வழக்கு கொண்டு வரலாம், பேசக்கூடாது என அதிமுகவினர் சொல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார் ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என தகவல் வெளியாகி இருக்கிறது என்று சொன்னார். இதனைத் தொடர்ந்து அவையில் மீண்டும் ஒரு அமளி ஏற்பட்டிருக்கிறது. மாறி மாறி இரு கட்சியினரும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னையினுடைய காவல் ஆணையர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் வந்ததாக கூறினார். ஆனால் அதற்கு முரணாக துறையினுடைய அமைச்சருடைய பேட்டி இருந்தது என்று அவையில் நடந்ததுடைய விவகாரங்களை விலக்கி ஆர்பி உதயகுமார் பேசி வருகிறார். சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதற்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசியதற்குமான முரண் ஏற்பட்டிருந்தது. அந்த முரண் குறித்து தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் விலக்கி பேசி வந்தார். அதில் பாலியல் சம்பவத்தில் அரிதாகவே புகார் அளிக்கின்றனர், ஆனால் அது மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை திருப்திகரமாக இல்லை என்பதாக அவருடைய பதிவு இருந்தது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல்துறையில் புகார் அளிக்க அஞ்சும் நிலை எஃப்ஐஆரை வெளியிட்டு இந்த அரசு ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஆர்பி உதயகுமார் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்புல இந்த அரசு அலட்சியமாக செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆர்பி உதயகுமார் பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக செயல்படுவதோடு மட்டுமில்லாம இது போன்ற விவகாரங்கள்ல பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை வெளியில் சொல்ல வருவதே அரிதாக இருக்கிறது. அந்த சூழல்ல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புகார் மீது பதியப்படக்கூடிய எஃப்ஐஆர் வெளியிடுவதன் மூலமாக இதுபோல் பெண்கள் மீண்டும் வெளியில் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு இந்த அரசு இட்டு செல்வதாக ஆர்பி உதயகுமார் கடுமையான குற்றச்சாட்டுகளை ஆளும் அரசு மீது வைத்திருக்கிறார். மேலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக அரசு செயல்படுகிறது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். அதையும் குறிப்பிடும் பொழுது கடந்த காலங்களில், அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக போராட்டம் நடத்திய போது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதை குறிப்பிட்டு இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு மனசாட்சி தொட்டு பேசுங்கள், அதுபோல் இந்த அரசு செயல்படவில்லை என்பதாக அப்பாவு அவர்கள் குறுக்கிட்டு பேசியிருக்கிறார். தொடர்ந்து அவைக்குள்ளாக இந்த விவகாரம் தொடர்பான காரசாரமான விவாதமானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்சியினரும் பேசி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இது குறிப்பாக செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேச தொடங்கும் போதிலிருந்து அவையில் சலசலப்பு அமளி ஏற்பட தொடங்கியிருந்தது. குறிப்பாக செல்வ பெருந்தகை பேசும்பொழுது இந்த அரசு மனுநீதி சோழன் அரசாக செயல்படுவதாக புகழ்ந்து பேசினார். அப்படி புகழ்ந்து பேசும் பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக சாடி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவு கூர்ந்து பேசினார். இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எழுந்து கண்டனம் தெரிவித்திருந்தனர். அதற்கு பதில் அளிக்கும் வகையில் திமுகவினரும் பேசும் பொழுது அவையில் கூச்சல் குழப்பமும் அமளியும் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அவையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அவர் இல்லாத நேரத்தில் அவர் குறித்தான கருத்துக்களை பேசுவது ஏற்க முடியாது. அவர் அவையில் இருக்கும்போதுதான் அவர் குறித்தான கருத்துக்கள் பேச வேண்டும் என அதிமுகவினர் கருத்து தெரிவித்தனர். அவையில் இல்லாத ஒருவர் குறித்தும் பேசலாம், அவையில் யாரை பற்றி வேணாலும் பேசலாம், ஆனால் அவமரியாதையாக பேசினால் அது குறித்து உரிமை மீறல் நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர யாரை பற்றியும் பேசக்கூடாது என்று அதிமுக சொல்லக்கூடாது என திமுகவுடைய அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இரண்டு கட்சியினரும் மாறி மாறி இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதனால அவையில ஒரு கூச்சல் குழப்பமும் ஒரு அமளியும் நீடித்து வருகிறது. தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுல இந்த விவகாரத்துல யார் அந்த சார் என அதிமுக போராட்டங்களை மேற்கொண்ட பொழுது போராட்டத்தில் ஈடுபடுவர்களை அந்த அரசு அடக்குமுறை ஏவுவது போல கைது செய்வது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில் இந்த அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை பொறுத்தவரையிலும் முதல்வர் உடைய பதில் தற்பொழுது கூறியிருந்தார். அதாவது
இந்த விவகாரத்துல முதல்வர் பதில் கூற விருப்பம் இல்லாவிட்டாலும் இன்று இந்த விவகாரத்தை எடுக்க முடியாமல் செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த விவகாரத்தை அனைவரும் கருத்தெரிவிப்பதற்கு வசதியாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்து பேசப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த விவகாரத்திற்கு ஆளுக்கு ஒரு நீதியாக ஆர்பி உதயகுமார் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்புடையதாக இல்லை என சபாநாயகர் கூறி தற்பொழுது மீண்டும் பேசுவதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவையில் பேசி வருகின்றனர். ஞானசேகரன் மீது திமுக ஆட்சியில் எந்த வழக்கும் இல்லை, அதிமுக ஆட்சியில் தான் வழக்கு பதிவானது. எனவே அந்த அவரை திமுக அரசுக்கு முன்பாக அதிமுக அரசு தான் கண்காணித்திருக்க வேண்டும், அது மேல நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சட்டத்துறை அமைச்சர் பேசும்பொழுது 2006, 2011 ஆண்டுகள்ல பல்வேறு வழக்குகள் ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்டாலும் அவர் கைது செய்யப்படவில்லை என்று கருத்து சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பதிலளித்து அவர் பேசி வந்திருந்தார். தொடர்ந்து அவையில குற்றவாளி யார் என்று அடையாளம் காணப்பட்டாலும் கூட அந்த யார் அந்த சார் என்ற விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு அதற்கான போராட்டங்கள் நடைபெற்று வந்த சூழல்ல அரசு அதற்கு அனுமதி அளிக்காதது தற்பொழுது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். வெறும் முதல்வர் பதில் கூற தயார் என்ற ஒரு தகவலை சபாநாயகர் சொல்லியிருக்கார். அதாவது ஆர்பி உதயகுமாரோடைய குற்றச்சாட்டு இந்த விவகாரத்துல ஆளுக்கு ஒரு நீதியாக செயல்படுகிறார்கள். முதலமைச்சர் இது குறித்து இதுவரையிலும் வாய்த்திருக்காது ஏன் என்பதை ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தார். அதற்கு முதலமைச்சர் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சபாநாயகர் அதுக்கான பதிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் முதல்வர் பதில் கூற விருப்பமில்லை என்றால் இன்று இந்த விவாதத்தையே எடுத்திருக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்று இது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுக்கப்பட்டு அதன் மீதான விவாதமும் நடைபெற்று வருகிறது. ஆகையால் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டாம் என சபாநாயகர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு வேண்டுகோளாக கொடுத்திருக்கிறார். மேலும் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் தற்பொழுது அதிமுக சார்பில் ஆர்பி உதயகுமார் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக சார்பான கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில அவையில் கூச்சமும் குழப்பமும் ஏற்பட்டு தற்பொழுது அதற்கான பதில்களும் விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன.